ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய கார சட்னி தான் செய்ய போகிறோம். இது நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி 2 சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 5-6 பல் பூண்டும், ஒரு 3 தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது, நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. 2 கொட்டை அளவுள்ள புளியும், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண சின்ன வெள்ளைத்துண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுறலாம். அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு இஷ்டம்னா 2 சின்ன வெங்காயத்தோட நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஊற்றுமே பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம இதை குக் பண்ணும் போச்சுலுமே கொஞ்சம் தெறிக்கும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். இது ஈஸியாக செஞ்சாச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோம் நம்மளுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.